மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் அதன் காரணமாக பெய்த மழையின் காரணமாக விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், நிவாரணம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து நிவாரண அந்தந்த மாவட்டங்களில் நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். பெஞ்சல் புயல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல இந்த நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாயை வழங்கிடவும் அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 10,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அதோடு அதிகனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கவும், அதே போல பயிர் சேதங்களுக்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில மழையினால் பாதிக்கப்பட்டு 33% விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்கள் ஹெக்டார் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும், அதே போல பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள், அதாவது பெரனியல் கிராப்ஸ் சொல்லக்கூடிய பெரனியல் கிராப்ஸ் மற்றும் ட்ரீஸ்க்கு சேதமுற்றும் இருப்பின் 33% அல்லது அதற்கு மேலாக இருந்தால் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயாக வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 ரூபாய் அரசு வழங்கிடவும், அதே போல கால்நடைகளான வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு நிவாரணமாக 4,000 ரூபாயாகவும், கோழி உயிரிழப்புக்கு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்குவதற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் 3 மாவட்டங்களுக்கு, அதாவது விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, இந்த 3 மாவட்டங்கள்ல 2 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து மழை பொழிவு இருந்த பகுதிகளுக்கு, அவருடைய வெள்ளம் சூழ்ந்து முழுவதுமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு குடும்ப அட்டைக்கு 2,000 ரூபாய் என வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல சர்டிபிகேட்ஸ், குறிப்பா ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, அதே போல எஜுகேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் இருந்து, அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியில் சான்றிதழ்லாம் இருந்துச்சுன்னா, இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களின் கடுமையான பாதிக்கப்பட்ட பகுதிகளில விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலையை பொறுத்தவரை இந்த 3 மாவட்டங்கள்ல பகுதி தாலுக்காக்களாக மழை பெய்திருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியில, அதாவது இப்ப கிருஷ்ணகிரியை உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னா, கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரை மற்றும் கோச்சமல்லி ஆகிய தாலுக்காக்கள்ல தான் அதிக அளவுல 50 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பதிவாகிருக்கிறது. எனவே அந்த தாலுகா போன்ற பாதிக்கப்பட்ட விவரங்கள்ல அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்கு அனுப்பி வைக்குமாறும், அந்த பாதிப்பின் அளவை பொறுத்து
நிவாரணங்களை வந்து அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. அந்த அடிப்படையில இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மழை பாதிப்புகளுக்கான நிவாரண இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறார். இந்த மழையினால் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு இழப்பீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாய் என இறந்த ஒருவருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் என இழப்பீட்டு தொகையை அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீராம். அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே அடுத்ததாக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலா நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாலா, இப்போ மத்திய அரசுகிட்ட இந்த புயலுக்கான நிவாரணம் வழங்கப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது இதெல்லாம் முக்கியமானதா பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமாக ஸ்ரீராம், பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் திமுக எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாடு எம்பிக்கள் மிக முக்கியமானது ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டிற்கான இந்த இழப்பீட்டு தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பிரதமருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் புயல் பாதிப்புகளின் போது இங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கான நிவாரணம் இழப்பீட்டு தொகை என்பதை தமிழக அரசு முதற்கட்டமாக ஒரு தொகை என்பதை கூறும். அந்த தொகை என்பது வழங்கப்படுவதற்கு உள்ளாக இழப்பீடுகள் என்பது கணக்கீடு செய்யப்படும். அந்த இழப்பீடுகள் கணக்கீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த தொகை என்பது மத்திய அரசிடம் முன்வைக்கப்படும், கோரிக்கையாக முன்வைக்கப்படும். அந்த அடிப்படையில் தற்போது ஒரு இன்ட்ரீம் அமௌண்டாக, ஒரு இடைக்கால நிவாரண தொகையாகத்தான் முதற்கட்டமாக ஒரு தொகையை கேட்டு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக திமுக மக்களவை குழு தலைவர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து பேசியதை பார்த்தோம். இந்த நிலையில தான் 3 மாவட்டங்களுக்கான தற்போது ஒரு முதற்கட்ட நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டது இந்த பெஞ்சல் புயல்ல முதற்கட்டமாக புயலினுடைய முதல் நாள் மற்றும் அடுத்த நாள்ல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக அதிக அளவு மழை பொழிவு, காற்று என்பது இருந்தாலும் சேதம் என்பது மிகப்பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஏனைய மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளானது. அந்த பாதிப்புக்கு உள்ளான மாவட்டங்களில் தற்போதைய முதற்கட்ட அடிப்படையிலான நிவாரணங்கள் என்பது தற்போது தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேற்பட்ட பயிர்களுக்கான நெற்பயிர்களுக்கான இழப்பீடு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இப்போ குறிப்பிட்ட 3 மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான சேதத்தை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது நம்ம ஒரு முதற்கட்ட நிவாரணம், இன்ட்ரீம் ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த கணக்கீட்டுக்கு முன்னாடி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்க்கலாமா? பரவலில் மிக முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். பொதுவாகவே இது போன்ற இயற்கை சீற்றங்களால, புயல் வெள்ள பாதிப்புல அல்லது கடுமையான வறட்சி இது போன்ற நேரங்கள்ல நெல் பயிர்கள், அதாவது விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு சேதமடைந்தால் எவ்வளவு கொடுக்கணும்னு ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை துறையால அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு ஹெக்டேருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு ஏற்கனவே அரசிதழ் இருக்கிறது, அரசாணை இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த 33% அல்லது அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு என தனித்தனியாக இந்த நிவாரண தொகையை, இழப்பீட்டு தொகையை வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பேரிடர் மேலாண்மை துறையால ஏற்கனவே வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதுல புதிதாக, அதாவது அரசு சிறப்பு தொகையாக வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது ரேஷன் கார்டுன்னு சொல்லக்கூடிய குடும்ப அட்டைக்கு 2,000 ரூபாய் அப்படிங்கிறதா. பாக்கி எல்லாமே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஆடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். அந்த அடிப்படையில தான் இந்த நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு அல்லது சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவதும் இதெல்லாமே ஆல்ரெடி கவர்மெண்டோட ரூல்ல இருக்கு. அதே போல மழையினால் பாதிக்கப்பட்டு 33% அல்லது அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், பெரனியல் கிராப்ஸ் அண்ட் ட்ரீஸ்க்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாயும், அதே போல மழையினால் பாதிக்கப்பட்டு மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய்னு கொடுத்துக்கிறாங்க. சோ இதற்கு பிறகாக அந்த இன்னும் கணக்கெடுப்பெல்லாம் செய்த பிறகு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகையை வைத்து அதற்கு பிறகு அரசு அந்த புதிய தொகையை அறிவிக்கும்.
முன்கட்டமாக முதல்ல இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ரூல்ஸ்க்கு அடிப்படையில இந்த இழப்பீடு தொகையை கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகையை வைத்து பிறகு கணக்கெடுப்பெல்லாம் எடுத்த பிறகு புதிய அறிவிப்பு வெளியாருக்கான வாய்ப்பும் இருக்கிறது. பாலவே அபினேஷ், இந்த அறிவிப்பில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஏனைய 3 மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்களுமே இந்த பெஞ்சல் புயலால் வழக்கத்தை விட மிக அதிக அளவிலான மழைப்பொழிவை சந்தித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களினுடைய அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக, பாதிப்பு தொடர்பான விவரங்கள் கோரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக இந்த 3 மாவட்டங்களுக்கான நிவாரணங்கள் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. அதனாலதான் இந்த முதலமைச்சரோட அறிவிப்புல அதை மிக முக்கியமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்கள்ல முழுவதுமாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யவில்லை. ஒவ்வொரு தாலுகா வைஸ் அங்க மழை பொழிவு அதிகமாக இருந்திருக்கு, பாதிப்பு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில முன்பு எப்போதும் இல்லாத அளவுல ஊத்தங்கரை மற்றும் கோச்சமல்லி ஆகிய தாலுகாக்கள்ல அதிக அளவுல கனமழை பெய்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே அந்தந்த அதே போல திருவண்ணாமலையை பொறுத்தவரை நிலச்சரிவு உள்ளிட்ட சில பகுதிகளில் அது அதிக கனமழை பெய்திருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகள் இல்லாத ஒரு மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க அங்க அந்த பகுதி மக்கள். எனவே அந்தந்த பகுதிகளை எந்தெந்த தாலுகாக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த டேட்டா கிடைக்கப்பட்ட பிறகு அந்த பகுதிகளுக்கு ஏற்ப அரசு புதிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்பை இந்த 3 மாவட்டங்களுக்கு தனியே அறிவிக்க இருக்கிறார். முன்னதாக இன்னும் அந்த பகுதியில் இன்னும் முழுவதுமாக சில இடங்களில் மழை நிற்கவில்லை. அந்த சேதங்கள்லாம் கணக்கீடு செய்து அரசுக்கு அந்த கலெக்டர்ஸ் அனுப்பி வச்ச பிறகு இன்னொரு இந்த 3 மாவட்டங்களுக்கு என தனியான ஒரு நிவாரண இழப்பீடு தொகை தனியாக அறிவிப்பாக வரும். பாலவேல், மிக முக்கியமாக மத்திய குழுவினுடைய அழைப்பு என்பதும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட நிவாரண தொகை கோரப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு சேத விவரங்களை கணக்கிட வேண்டும் அப்படிங்கிறதும் முதலமைச்சருடைய முக்கியமான கோரிக்கை. எனவே மத்திய குழுவினுடைய வருகையை எப்போது எதிர்பார்க்கலாம்? இது தொடர்பாக நேற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். உடனடி நிவாரண நிதியாக பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தார். தொடர்ச்சியாக இன்றும் கூட பிரதமரிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த 2000 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும், தொடர்ந்து இந்த புயல் சேதங்களை குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள மத்திய அரசு ஒரு குழுவை விரைந்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பாக இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. எனவே பல்வேறு நிபுணர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள மத்திய அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த வார இறுதியில மத்திய குழுவினர் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த 5 மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த மதிப்பீட்டை மீண்டும் முதலமைச்சரோடு அந்த மத்திய குழு சந்தித்து அந்த மதிப்பீட்டு குழு சந்தித்து பேசுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வார இறுதிக்குள்ள மத்திய குழுவினர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலவேல், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக முக்கியமாக தற்போது முதற்கட்ட நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிவாரணத்தின் அடிப்படையில் முதற்கட்டமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 மாவட்டங்களுக்கான இந்த நிவாரணம் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மற்றும் அதே நேரத்தில் மற்ற பயிர்களுக்கான இழப்பீடு, கால்நடைகள் உயிரிழந்திருந்தால் அதற்கான இழப்பீடு மற்றும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் என இந்த இழப்பீடு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கு மட்டுமான முதற்கட்ட நிவாரணம் என்பது தற்போது தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக கனமழை காரணமாக கடுமையான மழைப்பொழிவை சந்தித்திருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேலாக வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது முதற்கட்ட நிவாரணமாக 2000 ரூபாய் என்பது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கால்நடைகள் உயிரிழந்த கால்நடைகளுக்குமான அந்த நிவாரண உதவி என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மழை காரணமாக வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாணவ மாணவிகள் தங்களுடைய நோட்டு புத்தகங்களை இந்த மழை வெள்ளத்தில் இழந்திருந்தால் அவர்களுக்கு புதிய நோட்டு புத்தகங்கள் வழங்குவதற்கான உத்தரவையும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிக்கையின் வாயிலாக இட்டிருக்கிறார்கள்.
பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் கடந்த 30ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இருந்தது. முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழையும் காற்றின் தாக்கமும் இருந்த நிலையில் பெருமளவிற்கான சேதத்தை சந்திக்கவில்லை என்றாலும் தமிழகத்தினுடைய ஏனைய மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக அதிக அளவிலான பாதிப்பை சந்தித்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 300 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 50.3 சென்டிமீட்டர் அளவுக்கான மழைப்பொழிவு என்பது இருந்தது. இந்நிலையில் தற்போது 2 நாட்கள் மிக அதீத மழைப்பொழிவை சந்தித்த 3 மாவட்டங்களுக்கான முதற்கட்ட நிவாரண அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கான இந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏனைய 3 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் பாதிப்பு தொடர்பான அறிக்கை அளித்த பிறகு அவர்களுக்கும் படிப்படியாக நிவாரண அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசிடம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் மத்திய குழுவை விரைந்து அனுப்பி இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்களை கணக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிரைம் டைம் நிகழ்ச்சியை பார்க்கலாம்.